நான் எல்லாரும் அதில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு விட்டு கொடுத்து போனால் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் அதில் ஹாப்பினஸ் அப்புறம் வரும். ஸோ அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பி. பேஷண்ட்டாக இருந்தால் போதும், பேஷனேட்டாக அதுவாக இருந்தால் போதும். இப்போ உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப விட்டு கொடுப்பா? அவங்க தான் விட்டு கொடுக்குறாங்க எனக்கு. ஏன் அவங்க விட்டுக்கிற மாட்டாங்க? எனக்கு வந்து ஒரு நேச்சராகவே எனக்கு அப்படி நான் அப்படி இருந்ததில்ல. பட் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் விட்டு கொடுக்குறது அவங்க ரொம்பவே கொடுக்குறாங்க, நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்க ஹாப்பினஸ் தான் நம்ம ஹாப்பினஸ்ன்னு எக்ஸ்பெக்ட். அவங்களும் எஃபர்ட் நிறைய போடுவாங்க. ஆனால் அந்த இனிஷியல் டேஸில் வந்து ஓகே நம்ம சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்றது தான். நான் ஆக்சுவலாக அவங்களும் அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறதுனால தான் ஓகே நம்ம விட்டு கொடுத்து போவோன்னே தோணும். ஓ, அதனால் அப்போ அக்கா தான் ரொம்ப விட்டு கொடுக்குறாங்க. ஓகே, அக்கா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னா? ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் புதுசாக அப்போ தான் பார்த்து பழகிருப்பீங்க. ஸோ அதனால் கேட்குறேன். அரேஞ்ச் மேரேஜ்னாலும் ஒரு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஒரு 3 months நாங்கள் பேசிட்டு ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ என்னென்ன ஒர்க் ஆகுது என்ன ஒர்க் ஆகாது எல்லாமே நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டோம். அதே ஸோ அதுலேருந்து அப்புறம் கல்யாணம் ஆகும்போதே எப்போ கல்யாணம் ஆகுன்ற மாதிரி தான் இருந்தோம். ஒரு சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் அது. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பான் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு ஹாப்பியாக, ஏன்னா சிங்கிள் மேனுக்கும் இப்போ இருக்கும் ஒரு கமிட்மெண்ட் மேனுக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டம் காணா, ரொம்ப கஷ்டம். நீங்கள் ரொம்ப சிரிக்கிறீங்க, எதுவும் சொல்லுங்கக்கா. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஜாலியாக ரொம்ப டேக் இட் ஈஸியாக இருக்க பர்சன். எனக்கு தான் ரொம்ப பாவமாக இருக்கும், ரொம்ப நிறைய ப்ரெஷரை போட்டு இது பண்ணுறோம். அப்படி என்னென்ன ப்ரெஷராக இருக்கும் குழந்தை பெற்றதுக்கப்புறம், இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம்? ஒரு கிளம்பி ஆஃபீஸ் போகிறதே டைம் இருக்காது. இவா தூங்கணும், தூங்கி எந்திரிக்கணும், அப்புறம் காலையில் என்ன ஆகிறான்னு பார்க்கணும். நம்ம வந்து இப்போ ஒரு வெளியே கிளம்புறோன்னா கூட ஒரு 15 minutes போகணும் நம்ம கிளம்புறதுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து கிளைமேட் செக் பண்ணணும், ஓகே வெளியே போனால் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது, சாப்பாடு ரெடி பண்ணணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் அழுக வந்துடும், அது மாதிரி நிறைய விஷயம். பட் ஜாலி தான் ஆக்சுவலி, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவன் வந்தோடனே இன்னும் ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஐயோ விடிய விடிய முடிச்சிருப்போம். ஓ, தூங்குறதுக்கு முடியவே முடியாது குழந்தை பிறந்ததுக்கப்புறம். நைட்டு நம்ம தூங்க முடியாது, மார்னிங் ஆஃபீஸ் இருக்கும். இப்போ காலையில் திரும்ப ஒர்க்கில் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மெட்டர்னிட்டி 6 months தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக அப்போது நம்மளே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண. அப்போ அவங்களுக்கும் அப்படி தான், 2 பேரும் சேர்ந்து தானே ரூமில் தூங்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அப்படி இருப்பேன், தூங்காதமாக இருப்பேன். செகண்ட் டே வந்து தூக்கம் பயங்கரமாக வரும், பாப்பா கத்துறதே கேட்காது, அந்தளவுக்கு குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம். அவ்வளோ டயர்டாயிரும் அவங்கள பார்க்க. அந்த டைமில் அக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க.